ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். இந்த நல்ல செய்தியின் தலைப்பு ஜெபத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 13வது வசனத்துல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இந்த வேளையில 13வது வசனத்துல லூக்கா 11:13 வாசிக்கிறோம், அவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். இன்றைக்கு அநேகமான பேர் அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகிக்கணும், நான் அந்நிய பாஷை பேசணும், இன்னும் என்னை வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி பயன்படுத்தணும், ஆண்டவர் என்ன ஊழியத்துல வல்லமையா பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருப்பீர்கள், அதற்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் ஆவியை நான் உன் மேல ஊற்றுவேன், அந்த பரிசுத்த ஆவியோட வரங்களை கொடுப்பேன், அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்காய் வல்லமையாய் ஊழியம் பண்ணுவேன், அதுதான் என்னுடைய சித்தம். நீங்களே ஒரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்க. மீனை கேட்டா பிள்ளை போய் அப்பாட்ட மீனை கேட்டா மீன் தான் கொடுப்பாரு, அப்பா அதுக்கு பதிலாக வேற எதுவும் கொடுக்க மாட்டாரு. நீங்களே உங்க பிள்ளைங்க என்ன கேட்குதோ அதை கொடுக்கும் பொழுது நானும் கூட நீங்க என் இடத்துல என்ன கேட்குறீங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க, எனக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க, வரங்களை கொடுங்க, நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாவே நான் உங்களுக்கு கொடுப்பேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆசையை தான் நீங்க என்னுடைய வரங்களையும் வல்லமையும் பெற்று நீங்கள் ஒவ்வொருவரும் வல்லமையாய் ஊழியம் பண்ண வேண்டும் என்பதில் நானும் ஆர்வம் உள்ளவனா இருக்கிறேன். அதற்காக உங்களுடைய வரங்களால் நிரப்புகிறேன், வல்லமையினால் நிரப்புகிறேன், என்னுடைய ஆவினால் நிரப்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், விடாப்படியா அவர்கிட்ட கேட்கணும். அன்றைக்கு யாக்கோபு பார்க்கிறேன், ஆசீர்வதித்தால் வழியே உங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி அவர் விடாப்பிடியாய் கர்த்தரிடத்துல அவர் போராடி ஜெயிச்சதை நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு கூட ஆண்டவரே அபிஷேகம், இந்த அபிஷேகம் இல்லாம என்னால நான் ஊழியம் பண்ண முடியாது, இந்த அபிஷேகம் இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நான் விடாப்படியாய் கேட்கும் பொழுது நிச்சயமாவே தேவாதி தேவன் நம்ம ஜெபங்களை கேட்டு நம்முடைய வல்லமையினாலும் வரங்களினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய குடும்ப காரியங்கள்ல கர்த்தருடைய ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய ஊழியத்துல கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். வழி இதுவே, இதுல போங்க, இதுல போகாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மை ஒவ்வொரு நிமிடமும் அவர் வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டியவரை உனக்கு காட்டி உண்மையில நீ கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த ஆவியானுடைய வல்லமையை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்வதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. சோ நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகத்தையும் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அநேகமான நேரங்கள்ல நாம் ஞானம் இல்லாதபடி இருக்கிறதுனால, குடும்பத்துல ஞானம் இல்லாம நடக்கிறதுனால, அல்லது ஞானம் இல்லாத பேச்சுகளை பேசுறதுனால, வேலை ஸ்தலத்துல பேச வேண்டியதை பேசாம பேசக்கூடாத பேசுறதுனால, அல்லது குடும்பத்துல எது பேசணுமோ அது பேசக்கூடாத பேசுறதுனால பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். ஞானம் இல்லாமல் நடக்கிறதுனால பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். அநேக நேரத்துல குடும்பங்கள் உடைக்கப்படுவதை கொடுக்கணும்னு பார்க்கிறோம். ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுவார், ஒருவேளை உனக்கு ஞானம் இல்லை, நீ ஃபீல் பண்ணேன்னா ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த வேலைகளை நான் எக்ஸலண்டா பண்ணுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஊழியத்துல நான் எப்படி பண்ணணும் ஞானத்தை கொடுங்கப்பா, நான் ஞானமாய் பேச எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த ஞானத்தின் ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல ஊற்றப்படுகிறது. அந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? அவர் ஞானத்தின் ஆவியானவர். அவர் தம்முடைய ஆவியை உங்க மேல ஊற்றும் பொழுது அந்த அவருடைய ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். நீங்க பேசும் பொழுது ஆவியானவருடைய ஞானம் வெளிப்படும். நீங்க உங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளிலும் ஆவியானவருடைய ஞானம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. யாக்கோபு 1:5 அந்த ஞானத்தின் ஆவியை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் விலகும். உங்கள் குடும்பங்கள்ல நீங்க ஜெயமாய் குடும்ப வாழ்க்கை நடத்துவீர்கள். வேலை ஸ்தலங்களில கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் எல்லாராலும் புகழப்படுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை இன்னும் உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிற தேவனா இருக்கிற சாலமோனை பார்க்கிறோம். சாலமோனிடத்துல கர்த்தர் தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு ஞானத்தை கொடுங்க, இவ்வளவு பெரிய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்னால முடியாது, எனக்கு உடைய ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டப்ப கர்த்தராகிய தேவன் ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஞானத்தை கேட்கும் பொழுது அவர்
நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தை, உங்களுக்கு ஆஸ்தியை, ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி தருகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா நாம் ஞானமாய் வாழ வேண்டும், ஞானமாய் பேச வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும் என்பதில் கர்த்தராகிய தேவனும் ஆர்வம் உள்ள தேவனா இருக்கிறார். முதலாவதாக நாம் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து கேட்ட வசனத்தின்படி நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கூட கிருபை கொடுப்பாராக. கர்த்தரிடத்தில் நாம் இந்த காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய அன்பான தகப்பன். நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து நம்மை அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் ஞானத்தினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க ஒவ்வொருவர் மேலும் அவர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.